ஹாய் வியூவர்ஸ். நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு புதிய ரேஷன் கார்டை எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்றதுன்னு பார்க்க போறோம். புதுசா மேரேஜ் ஆனவங்க ஈஸியா ரூ. 1 கூட செலவு இல்லாம ஆன்லைன்ல விண்ணப்பிச்சு ஒரு புதிய குடும்ப அட்டைய உங்க பேர்ல எப்படி வாங்குறதுன்னு டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரௌசர்ல டிஎன்பிடிஎஸ்ன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த tnpds.gov.inன்ற சைட் வரும். இத கிளிக் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம கவர்மெண்டோடைய பொது விநியோக திட்டத்தினுடைய சைட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா, பை டிஃபால்ட்டா தமிழ்ல தான் வரும். உங்களுக்கு இங்கிலீஷ்ல வேணும்னா, நீங்க இங்கிலீஷ்ல இத கிளிக் பண்ணீங்கன்னா இங்கிலீஷ்ல மாறிரும். நான் இப்ப தமிழ்லயே ப்ரொசீட் பண்ண போறேன். இங்க பாருங்க, புதிய மின்னணு அட்டை சேவைகள்னு இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்கன்னு இருக்கு. இத நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த இடத்துல நேம் ஆஃப் ஃபேமிலி ஹெட் கேக்குது. இங்கிலீஷ்லயும் இருக்கு, தமிழ்லயும் இருக்கு. நாம வந்து ஃபேமிலி ஹெட்ட நேம் ஆஃப் த ஃபேமிலி ஹெட்ல கணவரோட பேர் குடுத்தோம்னா, கீழ ஃபாதர்ஸ் நேம் குடுக்கணும். நேம் ஆஃப் த ஃபேமிலி ஹெட் ஒய்ஃபோட பேர் குடுத்தோம்னா, கீழ ஹஸ்பண்டோட பேரு குடுக்கணும். இப்ப நான் இந்த இடத்துல என்னோட பேர் குடுத்துக்கிறேன். கீழ என்னோட ஃபாதரோட நேம் குடுத்துக்கிறேன். அட்ரஸ் லைன் 1 இந்த இடத்துல வந்து நம்மளுடைய ஆதார் கார்டுல என்ன அட்ரஸ் இருக்கோ, அதே அட்ரஸ் இந்த இடத்துல குடுத்துக்கோங்க. சேம் இதே வந்து தமிழ்லயும் டைப் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த இடத்துல குடும்பத் தலைவர் புகைப்படத்த அப்லோட் பண்ணணும். உங்க ஃபோட்டோவோட சைஸ் வந்து 5 MBக்கு அதிகமா இருக்கக்கூடாது. ஜேபிஇஜி இல்லன்னா ஜேபிஜி, பிஎன்ஜி ஃபார்மேட்ல இருக்கணும். இப்ப கீழ இங்க வந்து நம்மளுடைய மாவட்டத்த செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்மளுடைய வட்டத்த செலக்ட் அடுத்து இந்த இடத்துல வந்து கிராமம்னு சொல்லிட்டு கேக்குது. இந்த இடத்துல வந்து நம்மளுடைய ரேஷன் கடை எந்த ஊர்ல இருக்கோ, எந்த ரேஷன் கடையில நாம சர்வீஸ் வாங்குறோமோ, அந்த ஊர செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா, அப்பதான் நீங்க எந்த கடையில நீங்க வாங்க போறீங்களோ, அந்த கடைக்கு உங்களுடைய ரேஷன் கார்ட அலாட் பண்ணுவாங்க. அடுத்து அஞ்சல் குறியீடு. உங்களுடைய பின்கோட் நம்பர டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல உங்க மொபைல் நம்பர டைப் பண்ணிக்கோங்க. மின்னஞ்சல் முகவரி கேக்குது. இது கம்பல்சரி கிடையாது. அடுத்து இந்த இடத்துல உறுப்பினர் சேர்க்கன்னு சொல்லிருக்கு. இத கிளிக் பண்ணீங்கன்னா, அடுத்து உறுப்பினர் சேர்க்கிறதுக்கான உறுப்பினரோட டீட்டெயில்ஸ வந்து கேட்கும். முதலில் குடும்பத் தலைவர் விவரங்களை சேர்க்கவும் குடுத்திருக்கு. குடும்பத் தலைவரோட விவரங்கள நாம சேர்க்கணும். ஏற்கனவே நான் மேல என் பேர் குடுத்ததுனால, குடும்பத் தலைவர்ன்ற பேர்ல என் பேர் பை டிஃபால்ட்டா வந்துருச்சு. நான் இந்த இடத்துல என்னுடைய டேட் ஆஃப் பர்த் குடுத்துக்க போறேன். அடுத்து பாலினத்த செலக்ட் பண்ணிக்கோங்க. தேசிய இனம், இந்தியன். உறவுமுறை இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பை டிஃபால்ட்டா குடும்பத் தலைவர் தான் இருக்கும். தொழில் தேர்ந்தெடுக்கவும். நீங்க கவர்ன்மென்ட் எம்ப்ளாயியா, இல்ல பிரைவேட்டா, புரொஃபஷனலா எப்படின்றத நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த இடத்துல வந்து பிரைவேட்ன்னு குடுத்துக்கிறேன். மாத வருமானம். இந்த இடத்துல உங்களுடைய மந்த்லி இன்கம் எவ்வளவோ அத குடுத்துக்கோங்க. அடுத்து வாக்காளர் அடையாள அட்டை எண் கேக்குது. இதெல்லாம் வந்து கம்பல்சரி கிடையாது. எந்தெந்த ஆப்ஷன்ல இந்த மாரி ரெட் கலர் ஸ்டார் மார்க் இருக்கோ, இதெல்லாம் கம்பல்சரி. மற்ற ஆவணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த இடத்துல ஆதார் அட்டைய செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்க ஆதார் கார்ட இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாரி இந்த இடத்துல ஆதார் எண்ணுன்னு சொல்லி கேக்குது. இந்த இடத்துல உங்களுடைய ஆதார் எண்ண டைப் பண்ணிக்கோங்க. ஆதார் நம்பர் குடுத்த வாட்டி, உறுப்பினர் விவரம் சேமி அப்படின்னு இந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உறுப்பினர் விவரம் வெற்றிகரமாக சேர்க்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு வருது. ஸோ இந்த தான் வந்து குடும்பத் தலைவரோட டீட்டெயில்ஸ் வந்து அப்லோட் ஆயிடுச்சு. அடுத்து மெம்பர்ஸ வந்து சேர்க்கணும். சேர்க்கும்போது மறுபடியும் உறுப்பினர் சேர்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நம்ம குடும்ப உறுப்பினர்கள் மெம்பர்ல ஒவ்வொருத்தரா சேர்த்தி, இப்ப இந்த இடத்துல நாம குடும்ப உறுப்பினர்களோட விவரத்த குடுக்கணும். இந்த இடத்துல உறவு முறை என்னன்றது குடுத்துக்கோங்க. இந்த மெம்பர் வந்து குடும்பத் தலைவருக்கு என்ன உறவுமுறை ஆறான்னு சொல்லிட்டு நாம கிளிக் பண்ணணும். இந்த இடத்துல நான் வந்து ஒய்ஃப்ன்றத செலக்ட் பண்ணிக்கிறேன். தொழில் தொழில் வந்து அதர்ஸ் குடுத்துக்கிறேன். வருமானம் இதுல நான் வந்து 0 குடுத்துக்கிறேன். சேம் இங்கேயும் வந்து ஆதார் அட்டை இல்லது பிறப்புச் சான்றிதழ். இதுல ஏதோ ஒண்ணு குடுத்து நாம அப்லோட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல மெம்பருடைய ஆதார் கார்டு நம்பர் குடுத்துக்கோங்க. குடுத்துட்டு உறுப்பினர் விவரம் சேமின்னு இருக்கு. இத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப உறுப்பினருடைய டீட்டெயில்ஸ் வந்து ஆட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அட்டையோட வகையை தேர்ந்தெடுக்கவும் சொல்லிட்டு கேக்குது. இந்த இடத்துல வந்து 4 ஆப்ஷன் இருக்கு. பண்டகமில்லா அட்டை, ரைஸ் கார்டு அரிசி அட்டை, சுகர் கார்டு சர்க்கரை அட்டை, மற்றவை. இத வந்து நம்ம யூசுவலா ரைஸ் கார்ட நாம அப்ளை பண்ணுவோம். ரைஸ் கார்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் குடியிருப்பு சான்று சொல்லிட்டு கேக்குது. இந்த இடத்துல வந்து ஆதார் அட்டையும் கேக்குது. நாம வந்து யூசுவலா இந்த இடத்துல வந்து நம்மளுடைய வீட்டு வரி ரசீத அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகாம கார்டு கிடைக்கும்.
இப்ப நான் இந்த இடத்துல வீட்டு வரி ரசீத ஆட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் உங்ககிட்ட எரிவாயு இணைப்பு பற்றிய விவரங்கள் கேக்குது. நீங்க எரிவாயு இணைப்பு வச்சிருந்தீங்கன்னா, இந்த செக் பாக்ஸ டிக் பண்ணி, அத பத்தின டீட்டெயில்ஸ் இங்க இதுல ஃபில் பண்ணிக்கோங்க. இல்லாத பட்சத்துல அன்செக் பண்ணிட்டு ப்ரோசீட் பண்ணலாம். இப்ப இது வந்து உறுதிமொழி. உறுதிமொழி வழக்கமா இந்த இடத்துல செக் பாக்ஸ டிக் பண்ணிட்டு, பதிவு செய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன கிளிக் பண்ணீங்கன்னா, உங்க அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆயிடும். தேங்க் யூ.